ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ சாட்டர்டே ஈவினிங், ஸோ டயர்டு. டிஃபன் சாப்பிட்டீங்களா வீட்டில்? நான் இன்னும் சாப்பிடல. அது என்னமோ தெரியல, சாட்டர்டே ஈவினிங் தான் ஒரு சின்ன நோட்டு உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் இருந்துக்கலாம் இல்லையா? சண்டே கொஞ்சம் ஹாலிடே, கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம் எல்லாமே. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குதோ அதாங்க நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஈஸி கோயிங்காக, ஜென்ரஸோட வீட்லேயும் அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய வேர்ட்ஸுக்கு மதிப்பு கொடுத்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி தான் அவங்க வெளியில் இருப்பாங்க. சரியா? அப்படி இல்லாமல் அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்க இருந்தாங்கன்னா தட் ஒன்லி வில் பி ரிஃப்ளெக்டட் டு அதர்ஸ் ஆல்சோ. ஓகேயா? ஸோ எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வித் அதர்ஸ் அது இருக்குது. சரியா? இது நமக்கு தெரியும். ஸோ என்ன நமக்கு கிடைக்குதோ நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அது நடக்குது. பிகாஸ் நம்ம எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம் அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து பிரதிபலிக்குதுங்க. ஓகே, இந்த ஆட்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம எந்த ஒருமையான ஒரு டைப் சுச்சுவேஷன்லேருந்து வந்தால் கூட வி ஷுட் நாட் ரிஃப்ளெக்ட் திஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவன் நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்க்கறதுக்காக வர்றான். ஸோ நம்ம வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது. பட் நேச்சுரலாக சைக்கலாஜிக்கலி வாட் யூ ஆர் கெட்டிங் தட் ஒன்லி வில் பி ரிஃப்ளெக்டட். பட் வி ஷுட் நாட் பி. நம்ம டீச்சர்ஸ் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிக்கணும். தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம போய் ஒரு நல்ல ஒரு குட் என்வாயர்மெண்ட்டை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் இரிட்டேட்டிங், ஆல்வேஸ் ஏற்றிட்டே இருந்தால் அவன் வந்து ஃபெட்டப் ஆகிடுவான். அப்போ நமக்கு தான் கஷ்டம். அவன் படிக்க மாட்டான், நம்மளையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவான், நம்ம சப்ஜெக்ட் படிக்க மாட்டான். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தி டீச்சர் ஸ்டூடெண்ட்டு. எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. we have to change our attitude according to their situations. ஓகே, அதாங்க நமக்கு சொல்கிறது. பெரியவங்க நமக்கும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சின்ன ஒரு தாட்டு தான் இது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம மாறிக்கணும். இதான் என்னோடய பிஹேவியர், இதான் சுச்சுவேஷன், இந்த பேக்ரவுண்டில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத அவனுக்கு வந்து சொல்கிறதுல என்ன இருக்குது? நம்ம பிஹேவியர் மூலமாக அதை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. நம்ம ஆல்வேஸ் கூல் அண்ட் காம், ஒரு ப்ளஷரோட, ஒரு ஹாப்பினஸோட ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னாக்க ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய்.